ஃபங்க்ஷன் என்னன்னா, நம்ம வந்து மார்க்கெட்ல வந்து பிட் அண்ட் ஆஸ்க் பார்த்துருப்போம். பிட் அண்ட் ஆஸ்க் எப்படின்னா, ஒவ்வொரு தடவையும் பிட் அண்ட் ஆஸ்க், அதாவது பிட் அண்ட் ஆஸ்க், ஏஎஸ்கே, ஆஸ்க் டேபிள், டிஏபிஎல்இ. அதாவது இது எப்படி நம்ம பார்த்துருப்போம்னு பார்த்தீங்கன்னா, இமேஜாக நம்ம போட்டு காட்டுறேன். அதாவது பிட் அண்ட் ஆஸ்க் டேபிள் வந்து நம்ம வந்து ட்ரேடு பண்ணும்போது இந்த மாதிரி வரும். ஆர்டர் குவான்டிட்டி, இந்த மாதிரி பிட் அண்ட் ஆஸ்க் வரும். இந்த பிட் அண்ட் ஆஸ்கினுடைய வளர்ச்சி தான் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிற இந்த இம்பேலன்ஸ் ப்ரொஃபைல். அதாவது இதை வந்து என்ன சொல்றாங்கன்னா, மார்க்கெட் ப்ரொஃபைல்னு ஒரு செக்ஷன் சொல்லிடுறாங்க, வால்யூம் ப்ரொஃபைல்னு இன்னொரு செக்ஷன் சொல்லிடுறாங்க. இதுக்கு பேர் வந்து சார் சொன்ன மாதிரி ஆர்டர் ப்ரொஃபைல். அதாவது ஆர்டரை வந்து நம்ம அப்ளை பண்ணியிருக்கோம், அந்த ஆர்டரில் வந்து பிட் அண்ட் ஆஸ்க் அதை வந்து கிராஸாக தான் கணக்கு பண்ணுவாங்க. அதாவது டயகோனல்னு இங்கிலீஷில் சொல்லுவாங்க. அதாவது இங்கே பிட்டு கொடுக்குறாங்கன்னா இங்கே ஆஸ்க் கேட்பாங்க, இங்கே பிட்டு கொடுக்குறாங்கன்னா இங்கே ஆஸ்க் கேட்பாங்க. டயகோனலாக கேல்குலேட்டாக அப்படி தான் பண்ணணும், அப்படி தான் பண்ணுறாங்க. இந்த இந்த லெஃப்ட் சைடு இருக்கிறவங்கலாம் செல்லர்ஸு, ரைட் சைடு இருக்கிறவங்கலாம் பையர்ஸு. அப்போது பிட் அண்ட் ஆஸ்கினுடைய என்லார்ஜ், அதாவது அட்வான்ஸ் வெர்ஷன் தான் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிற இம்பேலன்ஸ் சொல்லக்கூடிய இந்த ஆர்டர் ஃப்ளோ. இந்த ஆர்டர் ஃப்ளோவில் வந்து நிறைய விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்கலாம். இதை எப்படி செட்டிங்ஸ் பண்ணுறது, இதை எப்படி யூஸ் பண்ணுறாங்க, இது கூட என்னத்தை சேர்த்து பார்க்கணும், அதையெல்லாம் பார்க்க போகிறோம். அதை நான் எப்படி இதுக்கு முன்னாடி இது கூட என்னத்தை சேர்த்து பார்க்கறதுன்னா, இந்த ஸ்டடி உள்ள போனீங்கன்னா ஆர்டர் ஃப்ளோன்னு இருக்கும். இந்த ஆர்டர் ஃப்ளோ கிளிக் பண்ணிங்கன்னா பார் ஸ்டாட்டிக்கு, அது மார்க்கெட் ப்ரொஃபைல் எல்லாம் வரும். மார்க்கெட் ப்ரொஃபைல பண்ணிங்கன்னா மார்க்கெட் ப்ரொஃபைல் வந்துடும். இதில் வந்து பார் ஸ்டாட்டிஸ்டிக்னு இருப்பாங்க. இதை ஆட் பண்ணிங்கன்னா கீழே ஒரு பார் வரும். அந்த பார் வந்து நமக்கு ஹெல்ப்பாக இருக்கும். இது வந்து வால்யூம் காட்டும், பை வால்யூம் காட்டும், செல் வால்யூம் காட்டும், டெல்டா காட்டும், பிஓசி காட்டும். இதில் இன்னும் நிறைய ஐட்டம்ஸ் வந்து ஆட் பண்ணலாம். அதை வந்து போக போக உங்களுக்கு இந்த செட்டிங்ஸில் போய் நான் காட்டுறேன். ஃபஸ்ட்டு வந்து நான் இம்பேலன்ஸ் செட்டிங்ஸை உங்களுக்கு காட்டி சொல்லி கொடுத்துட்டு அதை சொல்லித்தரேன். இம்பேலன்ஸ் செட்டிங்ஸில் வந்து என்னென்னலாம் பண்ணணும்னா, ப்ரீசெட் இருக்குது. இது போன மார்க்கெட் ப்ரொஃபைலில் எப்படி சேவ் பண்ணணுமோ அதே மாதிரி இங்கேயும் சேவ் பண்ணிக்கலாம், அதே மாதிரி இந்த இடத்துலையும் சேவ் பண்ணிக்கலாம். டோட்டலாக இந்த இடத்துலையும் சேவ் பண்ணிக்கலாம். ரெண்டு சேவ் பண்ணுற ஆப்ரேஷன் இருக்குது. இம்பேலன்ஸ் வந்து மார்க்கெட் ப்ரொஃபைலை வந்து 30 மினிட்ஸில் வச்சு பார்க்கணும். இம்பேலன்ஸை வந்து 5 மினிட்ஸில் வச்சு பார்க்கணும். இது வந்து ரொம்ப முக்கியமாக சொல்கிறாங்க எல்லாரும். ஏன்னா 5 மினிட்ஸ் வந்து கரெக்டாக உங்களுக்கு காட்டுறதாகவும் சொல்கிறாங்க. அந்த 5 மினிட்ஸை வந்து வச்சு பார்க்கும்போது தான் இந்த மாதிரி உங்களுக்கு தெளிவான ஒரு படம் கிடைக்குது. அதே மார்க்கெட் ப்ரொஃபைலை வந்து 30 நிமிஷத்தில் வச்சு பார்க்கணும். அதை நான் சொல்ல மறந்துட்டேன், இருந்தாலும் ஞாபகம் வச்சுங்க. இப்போ எல்லாரும் கேட்டிருப்பீங்க 5 மினிட்ஸில் வைக்கும்போது வந்துருச்சிங்களா. இப்போ இம்பேலன்ஸில் என்னென்ன முக்கியமான செட்டிங்ஸ் நம்ம பார்த்து எப்படி ட்ரேடு பண்ணுறது. அதில் வந்து ஆஃப் பேக்குன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இந்த ஷோஸ் வந்து விட்த் ரேஷியோ, அதாவது இந்த விட்த்தோட ரேஷியோ. இப்போ இது வந்து சும்மா தான் வச்சுக்கலாம், எவ்வளோ அகலம் இருக்கணும் போடணும், அது வந்து நீங்கள் வேணா வச்சுக்கலாம், இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம், அது ஒன்றும் பிரச்சனை. ஆஃப் பேக்குன்றது வந்து இந்த ஒரு கேண்டிலுடைய பாதி, ட்ரேட் ஆனால் கேண்டிலோட பாதி நமக்கு தெரியாதுல்ல. ஆனால் இதை ஆன் பண்ணிங்கன்னா இங்கே ஒரு சின்னதாக ஒரு கருப்பு கோடு ஒன்று வரும். அது கொஞ்சம் மைன்யூட்டாக தான் இருக்குது. பாருங்கள், இந்த இடத்துல பாருங்கள், இந்த இடத்துல பாருங்கள், ஒரு சின்னதாக மைன்யூட்டுக்கு ஆஃப் பேக். இந்த ஆஃப் பேக்கை வச்சு ட்ரேடு பண்ணுவாங்க. அது எப்படி ட்ரேட் பண்ணுவாங்கன்றதை ட்ரேட் பண்ணும்போது சொல்கிறேன். இருந்தாலும் ஒரு சின்னதாக கிளான்ஸ் கொடுக்குறேன்னா, இந்த ஆஃப் பேக்கை கட் பண்ணி கீழே சப்போர்ட்டாக எடுத்து மேலே போய் திரும்புதா, இல்லை ஆஃப் பேக்கை கீழே ட்ரேடு பண்ணுதான்றதை கண்டுபிடிக்கிறதுக்கு நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இந்த ஆஃப் பேக்கு. இந்த ஆஃப் பேக்கை ஆன் பண்ணி வச்சிங்க. ஆனால் மைன்யூட்டாக தான் இருக்கும். பார்த்தீங்கன்னா இந்த தெரியும்னு நினைக்கிறேன். இந்த ஆஃப் பேக்கினுடைய கலரை நீங்கள் மாற்றிக்கலாம், கோடு மாதிரியும் போடுற மாதிரி வச்சுக்கலாம், பெரிய கோடெல்லாம் விக்கோட கலர்ஸ்லாம் மாற்றிக்கலாம், எட்ஜி கலர்ஸை மாற்றிக்கலாம், கிளஸ்டரோட கலரை மாற்றிக்கலாம், ப்ரொஃபைலை ஆன் பண்ணி வச்சுக்கலாம். இந்த ப்ரொஃபைலை ஆன் பண்ணி வச்சு ஆஃப் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி பட்டையாக வரும். ப்ரொஃபைலாக ஆன் பண்ணிங்கன்னா உள்ளே இருக்கிறது கேண்டில். நல்லா கவனிங்க, உள்ளே இருக்கிறது ஒரு கேண்டில். இந்த இடம் வந்து ஃபுல்லாக ஒரு கேண்டில். அந்த நம்ம எப்பொழுதும் சாதாரணமாக பார்க்கக்கூடிய ஒரு கேண்டில் மாதிரியும், பக்கத்தில் இந்த லெஃப்ட் சைடில் வந்து செல்லர்ஸும் ரைட் சைடில் வந்து பையர்ஸும் இருப்பாங்க. நல்லா இது ஒரு கேண்டில். இங்கே பாருங்கள், இது ஒரு கேண்டில், இது ஒரு கேண்டில். அதை கொஞ்சம் கவனிச்சிங்க.
அதே லெஃப்ட் சைடுல இருக்கிறது பெட், ரைட் சைடுல இருக்கிறது ஆஸ்கா சார். ஆஸ்க்னா பையா சார், ஆஸ்க்னா செல்லு இல்லையா? ஆஸ்க்னா செல்ல, பெட்னா பை. அப்போ வந்து அப்படியே நீங்க மாத்திக்கணும், ரைட் லெஃப்ட் மாத்திக்கணும் அவ்வளவுதான். ஓகே. ஆனா லெஃப்ட் சைடு வந்து செல்லர்ஸ், ஓகே சார். ரைட் சைடு வந்து பையர்ஸ். ஓகே சார். அப்ப பிட் ஆஸ்க்கு எது பையர் எது செல்லர்னு பார்த்து நீங்க மாத்திக்கணும். ஓகே. ஆஸ்க் வந்து எப்போதும் வந்து வாங்குறவங்க பையர்ஸ். ஓகே சார். நான் வாங்கிக்கிறேன்னு ஆஸ்க் பண்ணுவாங்க. பிட்டர்ஸ், பிட் வந்து எப்போதும் அவங்க ஆல்ரெடி பிட் பண்ணி வச்சிருப்பாங்க. ஓகே. ஓகே சார், ஓகே சார். அது நாம வச்சுக்க. பேக்ரவுண்டை மாத்திக்கலாம். லோ இதுல வந்து பிஓசி மார்க் ஆன் பண்ணிக்கலாம், வால்யூம் பிஓசி ஆன் பண்ணிக்கலாம், எக்ஸ்டெண்டட் வால்யூம் பிஓசி கண்ட்ரோலர் ஆன் பண்ணிக்கலாம். இந்த எக்ஸ்டெண்டட் வால்யூம் பிஓசி ஆன் பண்ணனா என்ன வருதுன்னு பாருங்க, வித்தியாசம் தெரியும். அதுக்கு எக்ஸ்டெண்டட் வால்யூம் எவ்வளோ இருந்தால் ஆகணுன்றதை கால்குலேட் பண்ணி வச்சுருப்பாங்க. அப்புறம் ப்ரீவியஸ் பிஓசி மார்க்கர், ப்ரீவியஸ் பிஓசி நமக்கு வேணும்னா ஆன் பண்ணிக்கலாம், வேணாம்னா ஆஃப் பண்ணிக்கலாம். ஏன்னா ப்ரீவியஸ் பிஓசி ஹெல்ப் பண்ணும். அதே மாதிரி வேல்யூ ஏரியா ரேஞ்ச் நமக்கு வேணும்னா ஆன் பண்ணிக்கலாம், ஆஃப் பண்ணிக்கலாம். இந்த வேல்யூ ஏரியா ரேஞ்ச் வந்து நம்ம மார்க்கெட் ப்ரொஃபைலில் பார்க்குறோம். அந்த மார்க்கெட் ப்ரொஃபைலை பார்க்க முடியாமல் இங்கே செகண்ட்ஸில் நம்ம பார்க்கணும், அங்கே போய் பார்க்கறது, இங்கே பார்த்துக்கணுன்னா இதை ஆன் பண்ணி டக்குன்னு பார்த்துக்கலாம்.